சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையால் பரபரப்பு. சென்னை விமான நிலையம் உள்நாட்டு முனையத்தின் புறப்பாடு பகுதியில் இன்று காலை முதல் வழக்கம் போல் பயணிகள் டிக்கெட் பரிசோதனைகள் செய்துவிட்டு உள்ளே சென்று கொண்டிருந்தனர். அப்போது விமான நிலையத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் புறப்பாடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புறப்பாடு பகுதி D1 கேட் அருகே விமான நிலையத்தில் பயணிகள் பயன்படுத்தும் டிராலி வண்டியில் கேட்பாரற்று பை ஒன்று இருந்துள்ளது. அதனை கண்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு சென்று இது யாருடைய பை என பயணிகளிடம் கேட்டுள்ளனர். அங்கிருந்த பயணிகள் தங்களுடைய பை இல்லை என தெரிவித்தனர். இதையடுத்து வெகு நேரமாக யாரும் அந்த பையை எடுக்காததால் பைக்குள் ஏதாவது மர்ம பொருள் இருக்குமா என மத்திய தூய பாதுகாப்பு படை அதிகாரிகள் சந்தேகமடைந்தனர். இதையடுத்து வெடிகுண்டு ஏதாவது இருக்குமோ என்ற பீதியில் அங்கிருந்த பயணிகளை உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அப்புறப்படுத்தினர். இதையடுத்து வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவியை கொண்டு வந்து சோதனை செய்வதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தயாராகினர். அப்போது பயணி ஒருவர் திடீரென வந்து தனது பைதான் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் அவரை அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் கழிவறைக்கு சென்று வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பையினுள் மர்ம பொருட்கள் எதுவும் இல்லை என தெரிவித்தார். பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் பையை திறந்து சோதனை செய்தனர். அதில் மர்ம பொருள் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இதுபோன்று விமான நிலையங்களில் உடைமைகளை தனியாக வைத்துவிட்டு எங்கும் செல்லக்கூடாது என அந்த பயணியை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.